ஹரே கிருஷ்ணா 36 ஸ்லோக பார்க்கலாம். அபிஷேத் அசி பாப்யேக ஷர்வேப்ய பாபகிருத்தமக ஷர்வம் ஞான பிளேவேணிவ விருஜினம் சிந்திரியஷி. கிருஷ்ணருடனான சொரூப நிலையை அறிதல் ரொம்பவும் நல்லது. ஏன்னா அறியாமையை கடலில் நடக்கும் வாழ்வு போராட்டத்திலிருந்து இது ஒருவரை உடனடியாக உயர்த்தி விடுது. இந்த ஜட உலகம் சில டைம்ஸு அறியாமை கடலுக்கும் சில டைமு காட்டு தீயிருக்கும் மென்ஷன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. எவ்வளவுதான் நல்ல நீச்சல் தெரிந்தவராக இருந்தாலும் கடலில் அவரது போராட்டம் ரொம்பவும் கஷ்டம்தான். தத்தளிக்கும் மனிதனை கடலிலிருந்து காக்க யாராவது ஒருத்தர் முன் வந்தாதான் அவரே மிக சிறந்த காப்பாளர். பரமபுருஷ பகவானிடமிருந்து பெறப்படும் பக்குவமான ஞானமே முக்திக்கான வழி. கிருஷ்ண உணர்வு என்னும் படகு ரொம்பவும் எளிதும் ரொம்ப சிறந்ததும் ஆகும். 37 ஸ்லோகம் பார்க்கலாம். இகைதாம்சி சிம் தோக்கினீர் பஸ்மசாத் குரு தேர்ஜுனா ஞானாக்னி சர்வ கர்மாணி பஷ்மஷாத் குரு தே ததா. இப்போ ஆத்மாவும் பரமாத்மாவும் மற்றும் இவர்களுடனான உறவு இவற்றை பற்றிய பக்குவமான அறிவு இங்கே நெருப்பிற்கு ஒப்பிடப்படுது. இந்த நெருப்பு தீய செயல்களின் விளைவுகளை மட்டும் எரிப்பதோடு இல்லாமல் நல்ல செயல்களின் விளைவுகளையும் கூட சாம்பலாக்கு விடும். நெருப்பு கெட்டது தீன்னு நெருப்புக்கு தெரியாது. அது பற்ற வச்சா எரிஞ்சிரும். பழுது கொண்டிருக்கும் விளைவுகள் தற்போது அனுபவித்து கொண்டிருக்கும் விளைவுகள் எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் என விளைவுகளில் பல நிலைகள் இருக்குது. ஜீவாத்மாவின் சொரூபத்தை பற்றிய ஞானம் இந்த விளைவுகள் எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடுது. ஒருவர் பூரண ஞானத்தில் இருக்கும்போது தோன்றிய விளைவுகள் தோன்றாத விளைவுகள் என எல்லாமே எரிக்கப்பட்டு விடுது. உபே உகை வைசயே தே தரத்யாமிருத ஷாத்வாசாதூனி. செயல்களில் பாவ புண்ணியங்கள் ரெண்டுமே ஒருவர் வெற்றி கொள்கிறாங்க என்று வேதம் கூறுது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.